30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டது போல மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர். ஆண்டவர் நிச்சயமாக இந்த மாதத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ கிருபை செய்வார். இந்த மகிழ்ச்சி எப்பொழுது வரும் தெரியுமா? எப்பொழுது சுகம் இருக்கிறதோ அப்பொழுதுதான் மகிழ்ச்சி வரும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை உடைந்து போயிருக்கிறது, நொறுங்கி போயிருக்கிறது. காரணம் என்ன? வாழ்க்கையில் காசு இல்லையா? வாழ்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க கூட நான் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனில் உடைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் வியாதிகள் என்னை ஒவ்வொரு நாளும் நெருக்கி கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் நெருக்கங்கள், போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் என்னை சங்கிலியை போல கட்டி போட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். நிச்சயமாக ஒரு வார்த்தை இந்த மாதத்திற்காக ஆசீர்வாதமாக சொல்ல முடியும். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். என்னோடு கூட உங்கள் வேத புஸ்தகத்தை எசேக்கியேல் 46ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் 46ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசித்து உதவ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுகிறது என்னவென்றால், வேலை செய்கிற 6 நாளிலும் வாசல் பூட்டப்பட்டிருந்தது, ஓய்வு நாளிலும் மாத பிறப்பிலும் திறக்கப்பட கடவது. ஹல்லேலூயா! 6 நாட்கள் பூட்டியிருந்தது, ஆனால் 7வது நாள் வாரத்திலே முதல் நாள் அது திறக்கப்பட கடவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் 2 காரியத்தை சொல்லுகிறார். 2 நம்பர்ஸை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது 6வது எண்ணை குறித்து பார்க்கிறோம். 2வது ஒரு எண்ணை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் 7 என்று சொல்கிறார். வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 6 எதை குறிக்கிறது தெரியுமா? யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தார்கள். இயேசுவானுடைய முதல் அற்புதம் கானா ஒரு கல்யாண வீட்டில் கடந்து வந்தது. நடந்தது என்ன? இயேசுவானவர் அந்த கல்யாண வீட்டுக்கு கடந்து வந்தார். அங்கு ஒரு காரியம் குறைவுபட்டது. என்ன குறைவுபட்டது? 6 கற்சாடிகளில் திராட்சரசம் குறைவுபட்டது. இன்றைக்கு 6 என்று சொல்லுகிற காரியம் நமக்கு எதை காட்டுகிறது தெரியுமா? எம்ப்டினஸ், வெறுமையை காட்டுகிறது. இன்றைக்கு பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது எல்லாவற்றிலும் வெறுமையை பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெறுமை என்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். 6 என்று சுட்டி காட்டுகிற அடைக்கப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வெறுமையாக இருக்கிறது. இன்றைக்கி எவ்வளவோ கதறுகிறோம், எவ்வளவோ காரியத்தை பிரயாசப்படுகிறோம். இந்த மாதத்தில், இந்த மார்ச் மாதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா? என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்க முடியாதா? என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு களிப்பை பார்க்க முடியாதா என்று கண்ணீரோடு இருக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அடைக்கப்பட்ட வாசல்களை அவர் இந்த மாதத்தில் திறந்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வெறுமையான பாத்திரங்களை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். 6 என்பது வெறுமையை காண்பித்து தருகிறது. வேத புஸ்தகத்திலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று என்று ஆண்டவர் சொன்னார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் 5 நாட்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் உருவாக்குகிறார். 6வது நாளும் அவர் ஓய்ந்திருக்காமல் அவர் காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு 6 நம்முடைய வாழ்க்கையில் ஒரே போராட்டமாக தான் இருக்குது. ஓடிட்டே இருக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. நினைக்கிறோம் கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தா கொஞ்சம் ஆறுதலாக இருக்காதா? குடும்பத்திற்காக இவ்வளவு தூரம் ஓடுறேன், ஆனால் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. குடும்பத்திற்காக இவ்வளவு காரியத்தை செய்கிறேன், ஆனால் வாழ்க்கையில் தோல்வி. குடும்பத்திற்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையே. நெருக்கத்தோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆவியானவரை குறித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, he was busy for 6 days. 6 நாட்களும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் 7 எதை காண்பிக்கிறது தெரியுமா? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு
அடையாளமாக இருக்கிற நோவாவுடைய காலத்துல இந்த உலகம் வெறுமையாக்கப்பட்டது. ஆறை போல, எண் 6 குறித்து பார்த்தோம். 6 வெறுமையாக்கப்பட்டது போல இந்த உலகம் வெறுமையாக்கப்பட்டது. ஜனங்கள் பாவத்தின் நிமித்தமாய் அழிந்தார்கள். தேவன் நோவாவையும் குடும்பத்தையும் சகல நாட்டு பிராணிகளையும் கர்த்தர் காப்பாற்றினார். காட்டு பிராணிகளை கர்த்தர் காப்பாற்றினார். ஆனால் இந்த காப்பாற்றினதுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். 7 என்பது நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். இந்த ரெயின்போ என்று சொல்லுகிறதுக்கு 7 நிறங்கள் இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 7 நிறங்கள் இருக்கிறது. தமிழில் சொல்ல போனால் சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம், ஊதா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 7 கலர் சேர்ந்து தான் இந்த வானவில்லை உண்டாக்க முடியும். 7 என்று காட்டுகிறது என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. 7 என்பது நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையை கொடுக்கிறது. 7 என்பது நம்முடைய வாழ்க்கையில பலத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. இவ்வளவு நாளும் 6 என்கிற அனுபவத்தில் நீங்க வாழ்ந்திருக்கலாம். எம்டினஸ் என்கிற 6வது நம்பர்ல நீங்க வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், 6வது நம்பர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை 7 என்கிற ஆசீர்வாதத்துல கொண்டு வந்து அந்த ஆசீர்வாதத்தை உன் கண்களிலே காட்டி ஒரு புதிய வாசல்களை திறந்து கொடுக்க தேவாவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது கடைசி வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி வார்த்தை, தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக மாற்றினார். அப்படின்னா 7 என்ன சொல்லுது? ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. எசேக்கியேல் புஸ்தகத்தில் நாம் வாசித்தோம், 6 நாட்கள் அந்த கதவுகள் பூட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 7வது நாளிலே அந்த கதவுகள் திறக்கப்பட வேண்டும். இது தேவனுடைய கட்டளை, இது தேவனுடைய நீதி, தேவனுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயா என் வாழ்க்கையில் நான் பார்த்த இடம்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறேன், நான் பார்க்குற இடம்லாம் நான் நொறுக்கப்பட்டிருக்கிறேன், பார்க்கிற இடம்லாம் என் வாழ்க்கை அடைக்கப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு என் வாழ்க்கை திறக்குமா என்று கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால் ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியில் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். 7 என்கிற ஆசீர்வாதத்தை உங்களுடைய குடும்பத்தில் கொடுக்க, உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் 6 கதவுகளை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க போகிறேன். எப்படிப்பட்ட கதவுகளை நாம் பூட்டும் பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை, 7 என்கிற ஒரு சகல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எப்பொழுது நமக்கு கொடுக்க முடியும்? வேத புஸ்தகத்தின் உதவியோடு வேகமாய் உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். முதலாவது ஒரு கதவை குறித்து பார்ப்போம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த மிக அழகான ஒரு காரியம். ஆண்டவர் இந்த உலகத்தை பார்க்கிறார், பாவங்கள் நிரம்பி இருக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத தேவையில்லாத காரியங்களின் நிமித்தமாய் ஜனங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்கும்படியாக நினைத்தார். அப்போ நோவாவை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார், தெரிந்தெடுக்கிறார், அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறார், ஒரு பேழையை செய்ய வைக்கிறார். சகல நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்களை ஒரு ஜோடியாக அந்த பேழைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார். மழை பெய்யுது. இப்போல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நோவா என்னை காப்பாற்ற முடியுமா? ஆனால் கதவு பூட்டப்பட்டது. முதலாவது கதவு என்ன தெரியுமா? பாவத்தின் கதவாக இருக்கிறது. இன்னைக்கு பாவத்தோடு இருப்பீங்கன்னா, யார் பாவத்தை அறிக்கையிடுறீங்களோ தேவ சமூகத்தை இந்த முதல் நாள், ஆண்டவரே இந்த பாவத்தை நான் விட்டு விடுகிறேன், நான் செய்கிற அருவருப்பான காரியத்தை இன்றைக்கு விட்டு விடுகிறேன் என்று சொல்லி பாருங்கள். 7 என்கிற ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில காண கர்த்தர் கிருபை செய்வார். வசனம் சொல்லியிருக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறான். இன்னைக்கு இரக்கத்தின் கதவை கர்த்தர் திறக்கும்படியாக விரும்புகிறார். ஆசீர்வாதத்தின் கதவை திறக்கும்படியாக விரும்புகிறார். கர்த்தர் திறக்க வேண்டுமானால் நீங்கள் பாவத்தை அடைக்க வேண்டும். இனி என்னுடைய வாழ்க்கைக்குள்ள பாவத்தை நான் அலோவ் பண்ணுறதில்ல. அது எப்படி வந்தாலும் பரவாயில்ல, யூடியூப்ல வருதா, எப்படி வருதோ, ஃபேஸ்புக்கில் வருதா, இன்ஸ்டாகிராமில் வருதா, ஐ டோன்ட் கேர். நான் அதை குறித்து கவலைப்படுவதில்லை. இனி பாவங்கள் எனக்குள்ள வர்றது தெரிஞ்சிட்டாலே பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு அதை பூட்டி போட விரும்புகிறேன். யாரு பூட்டுறீங்களோ அந்த படகை கர்த்தர் காப்பாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யார் இந்த கதவை, பாவமாகிய கதவை
அடைத்து கொள்கிறீர்களோ அவருடைய வாழ்க்கையில குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். பாவத்தை அடைக்கிறவருடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அந்த அழகான வானவில்லை கொடுத்தது போல 7 என்பது ஆசீர்வாதத்தின் கதவாக இருக்கிறது. அந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்க வேண்டுமானால் பாவமில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ஒரு பொருத்தனையோடு சொல்லுவோம், ஆண்டவரே நான் அதை செய்வதில்லை தகப்பனே. ஆண்டவரே ஒருவேளை உமக்கு பிரியமில்லாத காரியத்தை கடந்த ஜனவரி மாதம் நான் செய்திருக்கலாம், பிப்ரவரி மாதம் செய்திருக்கலாம். ஆனால் இந்த 3வது மாதம் 1ஆம் தேதியில் நான் பொருத்தனை பண்ணுகிறேன், நான் ஜெபம் செய்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இனி பாவங்கள் மேற்கொள்வதில்லை தகப்பனே. உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை பாதுகாத்து கொள்ளும். நான் பாவத்தில் விழுந்து விடாதபடி ஆண்டவரை உமக்கு பிரியமில்லாத தேவையில்லாத காரியத்தை நான் விழுந்து விடாதபடி என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் பரலோக தேவன் அந்த வானத்தின் பலகணிகளை திறப்பார். வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை அளவில்லா முடியாத அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், முதல் கதவு பாவத்தின் கதவாக இருக்கிறார். 2வது ஒரு கதவுக்கு நேராக நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். மத்தேயுவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். 10 கன்னிகைகள் இருக்கிறார்கள். 5 பேர் ரெடியா இருக்கிறாங்க. எதற்காக? மணவாளனை தரிசிக்கும்படியாக, மணவாளனை பார்க்கும்படியாக, அவரோடு கூட அந்த கல்யாண பந்தியில இணைந்து கொள்ளும்படியாக வாஞ்சையோடு இருக்கிறார்கள். அவருடைய தீப்பந்தம் ரெடியா இருக்குது, மண்ணெண்ணை எல்லாம் ரெடியா இருக்குது, எல்லாம் சூப்பரா வச்சிருக்கிறாங்க. ஆனா 5 பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா, நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு ரட்சிக்கப்படலாம், நாளைக்கு சபைக்கு போகலாம், நாளைக்கு ஜெபிக்கலாம், நாளைக்கு உண்மையா வாழலாம், நாளைக்கு பரிசுத்தமா வாழலாம், நாளைக்கு நாளைக்கு என்று தன்னுடைய வாழ்க்கையில சோம்பேறியாக வாழ்ந்து விட்டார்கள். நடு இரவுல திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. மணவாளன் வருகிறார் என்ற ஒரு சத்தம் கேட்டது. கண்ணிமைக்கும் நேரத்தில் கதவு திறக்கப்பட்டது. 5 பேர் தயாராக இருந்தவர்கள் உள்ளே சென்றார்கள். ஆனால் சோம்பேறியாக நான் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி கொண்டிருந்த மீதம் இருக்கிற 5 கன்னிகைகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு கிடைக்காதா? என்னுடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் கிடைக்காதா? என்னுடைய வாழ்க்கையில தேவன் காப்பாற்ற மாட்டாரா? 2வது ஒரு கதவு என்ன தெரியுமா? சோம்பேறியின் கதவு. இன்னைக்கு வாழ்க்கையில சோம்பேறியா உட்கார்ந்துருக்கிற வசனம் சொல்லுது, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் பாதைகள் எப்படி இருக்குன்னு கற்றுக்கொள், வாழ்க்கையை குறித்து கற்றுக்கொள். இன்னைக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை. இன்னைக்கு சோம்பேறியா வீட்டில் தூங்கிட்டு நாட்களை கழித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜாக்கிரதையாயிரு. இன்றைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு காலை நேரத்தில் ஒரு நியூஸை பார்க்கிறோம். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல பயங்கரமான மிசைல் அட்டாக். வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சோம்பேறியா வீட்டில் உட்கார்றதை விட்டுட்டு தேவ சமூகத்தில் முட்டங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளில், இந்த யுத்தத்தின் நாட்கள், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை நீர் காப்பாற்றும் அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களுடைய உறவினர்கள் அந்த நாடுகளில் இருக்கிறார்கள், நீர் காப்பாற்றும். அங்கே இருக்கிற ஜனங்கள் சிதறி போகாமல், ஆண்டவரே இதன் மூலமாய் பெரிய பிரச்சனை வராதபடி நீர் காப்பாற்றும். சோம்பேறியா இருக்கக்கூடாது, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு சாத்தான் சோம்பேறியா நம்மளை போட்டு வச்சிருக்கிறான். சும்மா கிடக்கட்டும் அப்படின்னு அவன் வச்சிருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு தெரியும், இவன் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான்னா இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் வந்துடும். இவன் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான்னா இந்த தேசத்தில் ஒரு அபிஷேகம் இறங்க ஆரம்பிச்சிடும். அவன் தெரிஞ்சதுனாலேயே அவன் நம்மளை சோம்பேறியா போடுவான். ஆண்டவர் சொல்லுகிறார், சோம்பேறின் கதவை பூட்டு. தேவ சமூகத்தில், ஆண்டவரை நான் உண்மை ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் என்கிற ஒரு விடுதலை கதவுகளை திறக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. 3வது ஒரு கதவுக்கு நேராக நான் கடந்து வரும்படியாக விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி
பூட்டுகிறவருமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை குறித்து மிக அழகான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறப்பாராம், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்ட வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வசனத்தெல்லாம் கேட்பாங்க, வார்த்தையெல்லாம் கேட்பாங்க, ஆனால் தேவன் மேலே விசுவாசமற்றவர்களாக இருப்பார்கள். மூன்றாவது கதவு என்ன தெரியுமா? அவ்விசுவாசத்தின் கதவு. நம்ம ஆட்கள் ஞாயிற்றுக்கிழமை வசனத்தை சூப்பராக கேட்பாங்க. ஆண்டவர் எனக்காக செய்வார், ஆண்டவர் வாசலை திறப்பார், ஆண்டவர் கதவை திறப்பார், பூட்டக்கூடாத கதவெல்லாம் அவர் பூட்டுவார், திறக்கக்கூடாத கதவெல்லாம் என் தேவன் திறப்பார் என்கிற வசனத்தை கேட்கிறோம். ஆனால் பழைய குருடி கதவை திறடின்னு சொன்னது போல வசனத்தை ஒரு காதில் கேட்டுட்டு அடுத்த காதில் விட்டுட்டு சொல்கிறோம், இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குமா? இந்த காரியங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்குமா? வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இன்றைக்கு இந்த உலகத்தில் நடந்தேறி கொண்டிருக்கிறது. நீங்கள் நாங்கள் நம்புகிறோமோ இல்லையோ, இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானிகள் அவர்கள் நம்புகிறார்கள். இந்த வேத புஸ்தகம் உண்மை உள்ளதுன்னு நம்புகிறாங்க. அவன் நம்புற நம்பிக்கை கூட இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள இல்லை. மூன்றாவது நாம் பூட்ட வேண்டிய ஒரு கதவு என்ன தெரியுமா? அவ்விசுவாசத்தின் கதவை பூட்டணும். பூட்டிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரை நீங்கள் திறக்க முடியும்ப்பா, நீங்கள் உடைக்க முடியும், என் வாழ்க்கையில் போராட்டமாய் வருகிற கதவுகளை பூட்ட முடியும், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற கதவுகளை திறக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் செய்வார். நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் கேட்டுப்பா. சிம்சோனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்த பிறகு, வாழ்க்கையில் எல்லாம் தொலைந்து போன பிறகு சிம்சோன் ஒரு காரியத்தை மிக அழகாக செய்கிறார். என்ன செய்கிறார் தெரியுமா? தேவ சமூகத்தில் ஆண்டவரே ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடும் என்று கேட்கிறான். அந்த உடைந்து போன சிச்சுவேஷனில் கூட அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது தேவனுக்கு மேலே ஒரு விசுவாசம் இருந்தது. அவர் என்னுடைய ஜபத்தை கேட்பாரையா, இந்த மரண படுக்கையிலும் அவர் ஜபத்தை கேட்பார், இந்த கஷ்டத்திலும் அவருடைய ஜபத்தை கேட்பார், இந்த கண்ணீரில் அவருடைய ஜபத்தை கேட்பார், இந்த போராட்டத்திலும் அவர் என்னை விடுவிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது. ஜெபிக்க ஆரம்பித்தான். வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவன் நல்ல பலசாலியாக இருக்கும் பொழுது அவன் கொன்று போட்டவர்களை காட்டிலும் அவன் மரண நேரத்தில் கொன்று போட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? சிம்சோனுக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஒரு விசுவாசம் இருந்தது, ஒரு வித்தியாசமான விசுவாசம், ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு சாத்தான் பல நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை கெடுத்து போடுகிறான், உடைத்து போடுகிறான், அவ்விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்குறான். இன்னைக்கு தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவரே இந்த மார்ச் மாதம் என்னுடைய அவ்விசுவாசத்தின் கதவுகளை நான் பூட்டி போடுறேன்ப்பா, விசுவாசத்தின் கதவுகளை திறக்கிறேன் என்று தேவ சமூகத்தில் நீங்கள் பூட்டி போடுவீர்களானால் நிச்சயமாய் தேவ ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அடுத்த காரியத்திற்குள்ளே நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதில் ஆண்டவர் 4வதாக ஒரு கதவை குறித்து சொல்லுகிறார். மத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்களில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. மிக அழகாக மூன்றாவது ஒரு கதவை குறித்து, நான்காவதாக ஒரு கதவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கதவு என்ன தெரியுமா? நீ ஜெபிக்கிற ஜெபம் உன் இருதயத்துக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு வெளிப்பிரகாரமா வெளியரங்கமா காட்டுற கிறிஸ்தவ வாழ்க்கையில உண்மையான கிறிஸ்தவனா வாழ வேண்டும். நான்காவதாக ஒரு கதவு வெளியரங்க கிறிஸ்தவ கதவல்ல, உண்மையான கிறிஸ்தவனாக நீ வாழணும். இன்னைக்கு 4வது ஒரு கதவை குறித்து ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு. கதவை பூட்டிக்கோ. கண்ணீரோடு இருக்கிறியா, வெளியே தெரிய வேண்டாம். பிரச்சனையோடு இருக்கிறியா, கதவை பூட்டு. தேவ சமூகத்தில் கதற ஆரம்பி. இன்னைக்கு பிரச்சனை வந்தாலே 4 பேர்கிட்ட சொல்லி அந்த பிரச்சனையை 40 விதமாக மாற்றி விடுகிறார்கள். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், இந்த ரிலேஷன்ஷிப் கிட்ட சொன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா, இந்த சொந்தக்காரங்க கிட்ட சொன்னா என் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு உறவினர்கள் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் கஷ்டத்தோடு சொல்லுவீங்க, ஐயோ நான் இந்த பிரச்சனையில் இருக்கிறேன். அவன் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் சொல்லுவான், ஏன்னா அவனை பற்றி தெரியுமா, அவன் அந்த பிரச்சனையில் கிடக்கிறான், அதுக்கு காரணமே அவன் செஞ்ச பாவம் அப்படிம்பா. அவன் 4 பேர்கிட்ட கேட்டு இந்த பிரச்சனை 440 ஆகி 40 400 ஆகி 4000 மாறி கடைசியில் உங்கள் காதில் வரும்பொழுது நீங்கள் சொல்லாததெல்லாம் உங்கள் காதில் கேட்பீங்க.
இப்படிலாம் நடந்துச்சா, என் வாழ்க்கையில் இப்படி காரியம் நடந்துச்சான்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு பேசுகிற ஜனங்கள் இன்னைக்கு பெருகி இருக்கிறார்கள். தேவனிடத்தில் சொல்கிறத விட்டுட்டு மனுஷனிடத்தில் சொன்னால் இன்னைக்கு இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். மனுஷனிடத்தில் சொல்லும் பொழுது ஆசீர்வாதத்தின் கதவுகளை ஆண்டவர் திறக்க முடியாது. இன்னைக்கு 7வது என்று சொல்லுகிற ஒரு மகிழ்ச்சியான கதவை கத்தர் திறக்கும்படியாக விரும்புகிறார். சம்பூர்ணத்தை கத்தர் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு திறக்க முடியாமல் அடைப்பட்டு போனதுக்கு காரணம் தெரியுமா? நீ ஜெபம் பண்ற ஸ்தானத்தை விட்டு விட்டு தனியரங்கத்தில் அந்தரங்கத்தில் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்றதை விட்டுட்டு வெளியரங்கமாய் உன்னை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் வெளியரங்கத்தை ஒரு நாள் விரும்புகிற தேவன் அல்ல. வெளியரங்கமாய் வாழுகிற கிறிஸ்தவனை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. அப்படி பார்த்தா அம்பானி இன்னைக்கு ஆண்டவர் எங்கேயோ உயர்த்தி வச்சிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ உயரத்தில் இருக்கிறாரு. தேவன் ஆராதிக்கிறாரா? இல்லை. இருந்தாலும் ஆண்டவர் அவனை உயர்த்தி வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கொடுப்பார். இன்னைக்கு ஆசீர்வாதம் எல்லா ஜனங்களுக்கும் கொடுப்பார். நீ எப்படி இருந்தாலும் உன் சூழ்நிலையெல்லாம் அவர் பார்த்தாலும் கூட எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு உண்மையான அந்த பரலோக ஆசீர்வாதத்தை, அந்த உண்மையான நிம்மதியை பெற்றுக்கொள்ளணும்னா, 7 என்று சொல்லுகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா வெளியரங்கத்தை அல்ல, இருதயத்தை தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டும். வெளியரங்கத்தை நான் பரிசுத்தமாக காட்டுறேன், வெளியரங்கத்தில் உண்மையாக நடக்கிறேன். நோ, இன்னைக்கு முடிவெடுத்துருங்க ஆண்டவரே, இன்னையிலேருந்து வெளியரங்கம் எனக்கு தேவையில்லை, உள்ளான மனுஷனில் உண்மையாக வாழுவேன். டோர் ஆஃப் ஃபேக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளியரங்கமான மாய்மாலமான கதவு. இன்னைக்கு அதை விட்டுட்டு தேவ சமூகத்தில் உண்மையாக வாழ்ந்து பார்ப்போம். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 5வது ஒரு கதவுக்கு நேராக நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டு, அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்று சொன்னார். எலிசா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை ஒரு விதவை தாயிடத்தில் அவர் சொல்லுகிறார். அம்மா, உன்னுடைய துக்க நாட்கள் மாற வேண்டுமானால், நீ இந்த கடன் பிரச்சனையில் இருக்கிறாய், இந்த கடன் மாற வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், அதை செய் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பக்கத்து வீட்டெல்லாம் போய் காலியான பாத்திரங்களை வாங்கி கொண்டு வந்து வீட்டின் கதவை பூட்டி கொண்டு அதில் எண்ணெய் ஊற்ற ஆரம்பி என்று சொல்லுகிறார். பஞ்சத்தின் நேரம் தான், கஷ்டத்தின் நேரம் தான், வேற ஒன்றுமே இல்லை, தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லை. ஆனால் அந்த ஸ்திரீ அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 5வதாக கதவு என்ன தெரியுமா? டோர் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமையின் கதவு. அவள் கீழ்ப்படிந்தால் அற்புதத்தை பார்த்தாள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அடைக்கப்பட்ட காரணம் தெரியுமா? தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லை, மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனம் இல்லை, மனுஷன் சொல்றதை கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கிறோம். தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ மனம் இல்லை, ஆனால் மனுஷன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதிக்கு யாரு கீழ்ப்படிந்து வாழ்றாங்களோ, அவருடைய நீதிக்கு, தேவன் வைத்திருக்கிற சட்ட திட்டங்களுக்கு, கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு பயந்து ஆண்டவரே என்னை மாற்றும் என்று வைராக்கியமாக கேட்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் ஊத்த ஊத்த எண்ணெய் வந்துட்டே இருக்கும். ராமன் சொல்லுங்க. அந்த கதவு நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமை என்கிற கதவு அடைக்கப்பட்டால், கீழ்ப்படிவேன் என்கிற கதவு திறக்கப்பட்டால், நீ ஊத்த 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 எண்ணெய் வந்துகிட்டே இருக்கும். அவர் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அந்த ரங்கத்தில் நீ ஜெபம் பண்ற ஜெபத்தை வெளியரங்கமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ கண்ணீர் வடித்த நாட்கள் யாருக்கு தெரியும்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். நான் கண்ணீர் விட்ட நாட்கள் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். நீ கண்ணீர் வடித்த நாட்கள் மனுஷனுக்கு தெரியுமா? இல்ல, மனுஷனால பார்க்க முடியாது. ஆனா நீ அந்தரங்கத்தில் ஜெபித்த ஜெபம் வெளியரங்கமாய் பலனை கொடுக்க வேண்டுமானால் நீ தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த மாசம் தேவ சமூகத்தில் பொறுத்தனை பண்ணும். ஆண்டவரே, மனுஷனுக்கு கீழ்ப்படியல, உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன், என்னை காப்பாற்றும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிற. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். 6வது ஒரு கதவை குறித்து பார்க்கும் பொழுது மத்தேயுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது
திறக்கப்படும். நிறைய நேரத்தில் நான் வார்த்தையை கேட்கவே மாட்டோம். தட்டி தட்டி பாருங்க, கேட்க மாட்டோம். தேவ சமூகத்தில் ஜெபிங்க, ஜெபிக்க மாட்டோம். பாடுங்க, பாட மாட்டோம். துதிங்க, துதிக்க மாட்டோம். வெறுமையாக வந்து உட்காந்துட்டு வெறுமையாக போயிட்டு இருப்போம். ஆறாவது கதவு என்ன தெரியுமா? கவனத்தை சிதறடிக்கிற கதவாக இருக்கிறது. சமூகத்தில் வந்தால் ஆண்டவர் சொல்கிறார் தட்டு திறக்கப்படும் அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? தட்டவே மாட்டோம். நான் சும்மா உட்காந்துட்டு ஆண்டவர் எனக்கு திறந்துடணும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிடணும், ஆண்டவர் என்னை உயர்த்திடணும், ஆண்டவருடைய சூழ்நிலையை மாற்றிடணும். நம்முடைய நினைப்பெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார் நீ தட்ட ஆரம்பி. இன்னைக்கு சாத்தான் கவனத்தை சிதறடிக்கிறான். இன்னைக்கு ஆறாவது கதவு கவனத்தை சிதறடிக்கிற கதவு. இன்னைக்கு பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. என் பிள்ளைங்க வாழ்க்கையில் என்ன நான் செய்ய முடியும்? என் குடும்பத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்? என் வாழ்க்கையில் இனி என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு நாளும் கதறிக்கொண்டே இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஓடிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இன்னைக்கு நீ தட்டிப்பா, நம்பிக்கையோடு கவனத்தை கொடுத்து தேவ சமூகத்துக்கு வந்த ஆண்டவரே நீர் என்னோடு பேசுகிறீரப்பா, உம்முடைய வார்த்தை என்னோடு கூட பேசட்டும். நான் ஆராதிக்கும் பொழுது நீர் எனக்குள்ளே கடந்து வருகிறீர். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நான் ஆராதிக்கும் பொழுது நீர் மகிமையின் மேகமாக கடந்து வருகிறீர் என்கிற கவனம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், நீ நிற்கிற பூமி பரிசுத்தமுள்ள பூமி, பாவம் செருப்பெல்லாம் கலத்தி போட்டுட்டு நீ பரிசுத்தமா உள்ளவா அப்படிங்கிறார். கவனம் தேவை. அவன் கவனத்தோடு தேவ சமூகத்துக்கு வருகிறான். ஆண்டவரை நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தலைவனாக உன்னை வழி நடத்துகிற ஒரு தலைவனாக உன்னை மாற்றுகிறேன், என் வார்த்தைக்கு கீழ்ப்படி என்று சொல்லுகிறார். கீழ்ப்படிந்தான். அந்த மோசையை கொண்டு, அந்த சாதாரண திக்குவாயான மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்தரத்தின் பள்ளத்தாக்கிலும் கூட எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க ஆண்டவர் மோசையை பயன்படுத்தினார். இன்னைக்கு உங்கள் கவனம் ஆண்டவருக்கு மேலே இருக்குன்னா நீங்கள் தட்டினால் திறக்கப்படும், நீங்கள் தட்டினால் உடைக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. தட்டுகிற யாவருக்கும் திறக்கிற தேவனாக இருக்கிற இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஆசீர்வாதங்களை கர்த்தர் திறக்க போகிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்ல போகிறார். 7 என்று சொல்லுகிறது. தானியேலை குறித்து பார்க்கும் பொழுது தானியேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாக சூடாக்கினான். இன்னைக்கு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் எப்படி வரும் தெரியுமா? ஆசீர்வாதம் கிட்ட தான் இருக்கும், ஆனால் 7 நம்ம வாழ்க்கையில் பெருசாக தெரியும். இதை எப்படி தாண்ட முடியும்? இந்த பிரச்சனை எப்படி தாண்ட முடியும்? ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆண்டவரை முழுமையாக நம்பினாங்க. பாவத்தின் கதவை பூட்டினாங்க, அந்த சோம்பேறியாக இருக்கிற கதவை பூட்டினாங்க, அவிசுவாசத்தின் கதவை பூட்டினாங்க, வெளியரங்க கிறிஸ்தவனா வாழ அவங்க விரும்பலை, கீழ்ப்படியாம பூட்டினாங்க. கவனத்தை ஆண்டவருக்கு மேலே வச்சு சாத்தான் வைக்கிற இந்த கவன சிதறடிப்பை அவர்கள் பூட்டினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? 7 மடங்கு கூட்டினாலும் 7 அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறினது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் 7 கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். இந்த மாதத்தில் ஒருவேளை நீங்கள் கடந்து வந்த காரியங்கள் எல்லாம் கடந்த 2 மாதமும் வெறுமையை பார்த்துருக்கலாம், கடந்த 2 மாதமும் கண்ணீரை மட்டும் பார்த்துருக்கலாம், கடந்த 2 மாதமும் போராட்டத்தை மட்டும் பார்த்துருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற இந்த புதிய மாதத்தில் நீ பார்க்கிற எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ கேட்கிற எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பேன். அந்த சூளைக்குள்ள 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட அந்த தீச்சூளைக்குள்ள அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி போடுறாங்க. அவர்கள் இந்த 6 கதவை பூட்டினபடியால் 7வது ஒரு கதவு திறக்கப்பட்டது. பரலோக தேவன் பரிசுத்தமானவர் இறங்கி வந்தார். அந்த சூளை நெருப்புக்குள்ளே அவர்களை காப்பாற்றினார். இன்னைக்கு உங்க பிரச்சனைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார், உன்னை காப்பாற்றுவேன், உன்னை மாற்றுவேன், உன் நிலைமைகளை உடைத்து போடுவேன், உன்னை மறுபடியும் எழும்ப பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். செய்ய வேண்டிய இந்த 6 கதவுகளும் உங்கள் வாழ்க்கையில் பூட்டி பாருங்க. நீங்கள் செய்ய வேண்டிய இந்த 6 காரியங்களையும் இந்த மாதத்தில் தேவ சமூகத்தை பிடித்து நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் சொல்ல முடியும், வருகிற நாட்களில் இன்னும் அதிகமாய், இன்னும் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா.
சகோதரர் எபிசாம் மூலமாக பகிரப்பட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவையா? நீங்கள் எந்த நேரத்திலும் 9952813788 என்ற எண்ணிற்கு எங்களை அழைக்கலாம். எங்கள் அதிகமான பிரசங்கங்கள் மற்றும் நேரடி ஆராதனைகளை லைவ் வர்ஷிப் காண யூடியூப் உள்ள எங்கள் சேனலை பாருங்கள். RHEMAMINISTRIESNGL. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.